பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய இரும்புங்க. இந்த இடத்துல இருக்க இவ்வளோ பெரிய மரம் சரிஞ்சு வந்து மண் மூடை எல்லாம் எல்லா பைப் லைன் இந்த இடம் முடிஞ்சிருக்குது. வணக்கம் ஒரு இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கண்டாவளை பாலத்தடியில் நின்று கொண்டிருக்கிறோம். கண்டாவளை சந்திக்கு பக்கத்தில் இருக்க பாலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பாலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு பாலம் வந்து முழுமையாக உடைந்த நிலையில் இருக்கும் வகையில் மற்றும் இதுதான் வெளிக்கண்ட பாலம் என்று சொல்கிறது. இந்த பாலத்திலையும் அன்றைக்கு கடுமையான மழை பெய்து வெள்ளம் பாய்ந்த அன்னைக்கு எப்படி சேதமடைஞ்சிருக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலத்தினுடைய அமைப்பை பார்க்கலாம். பாலத்துக்கு கீழே எப்படி வெள்ளம் பாய்ஞ்சிருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே மறுபக்கம் பார்த்தோம் சொன்னால் இங்கே பாருங்க, இங்கேயும் எப்படி இருக்குன்ட்டு பெரிய மரமெல்லாம் அப்படியே அடிப்பட்டு வந்திருக்குது. வந்து இதில் தேங்கி நிற்கிது. கீழே இருக்க இந்த மின்படங்கள் எல்லாம் உடைஞ்சி கீழே தொங்குது. புதிய பால வேலை நடந்து கொண்டிருக்கிறதுக்கு முன்னுக்குள்ள பாலத்தினுடைய நிலைமை தான் இப்படி இருக்குது. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பெரிய மின்படங்கள்லாம் இதில் உடைஞ்சி தொங்குது. இப்போ கீழே பார்த்தோம்னு சொன்னால் பாலத்திற்கு கீழ்ப்புறம் அப்படி தான் இருக்குது. இந்த இடம் உறுதியாக இருந்தாலும் கூட உங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், சில கட்டுமானங்கள் இந்த இடத்துல உடைஞ்சி தொங்குறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே கீழே இருக்க இது இந்த பழைய பாலம் இருந்த இடத்தின் இந்த உடைவுகளை பார்க்கலாம். இப்போ நாங்கள் மறுபக்கம் போய் பார்ப்போம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால போகிற பைப் லைன் எல்லாம் உடைஞ்சிருக்குது. இந்த அளவுக்கு வெள்ளம் பாய்ஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல வயலுக்கு போகிறாங்க. இப்போ நாங்கள் பாலத்தடியில் கீழே போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய மணல் மேடே வந்துருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு வந்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் புதிதாக போட்டு வரப்படும் பைப் லைன். இந்த இடம் முடிஞ்சிருக்குது. கீழே பாருங்கள், எல்லாமே உடைஞ்சி சரிஞ்சிட்டலாம். அப்படியே கீழே போய் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள், எல்லா கொங்கிரீட்டெல்லாம் உடைஞ்சி தொங்குது எல்லா இடமும். இந்த இடம் இந்த அரிப்பு ஏற்படாத வகையில் இந்த இடத்துல இந்த மண் பேக்குகள் போட்டிருக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் உடைஞ்சி வந்துட்டு இது ஒரு பெரிய இரும்பு வர பெரிய இரும்புங்க. அப்படியே இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பகுதி எல்லாமே பெரிய பெரிய இரும்புகள் போடப்பட்டிருக்குது. பழைய பாலங்கள் இருந்த இடம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் கிளம்பி வெளியில் வந்துட்டு இந்த அதிரையும் இருக்குது. இந்த இடம் தான் இந்த தூண்லாம் சரிஞ்சிட்டு அந்த இடத்துல தொங்கி கொண்டிருக்குது. அப்படி இங்கால போய் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பாருங்கள், பழைய மண் பேக்கெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. ஓகே, இந்த
பாலத்தின் அடி துண்டு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. அடியில் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் இந்த வெள்ளத்துக்கு அடித்து உடைஞ்சி வெளியில் வந்துட்டது. அடித்துண்டு பாருங்கள் இப்படி தான் இருக்குது. அவ்வளோ ஒரு ஆபத்துன்றலாம் சொல்ல முடியாது. ஆனால் இது சில வேளை இந்த மண் தொடர்ந்து அரிப்படுமாக இருந்தால் இந்த இடம் ஆபத்தான ஒரு இடமாக மாறலாம். இதில் ஒரு பெரிய மரமே வெள்ளத்துக்கு அடிபட்டு வந்திருக்குது இந்த இடத்துல. இதில் ஒரு பெரிய மணல் மேடு ஒன்று உருவாகியிருக்குது இந்த இடத்துல. பாலத்தின் நடுப்பகுதி அது. பழைய பாலத்தின் கொங்கிரீட்டுகள்லாம் வெளியில் வந்துருக்கு. இந்த மண் மூடை எல்லாம் அரிப்பட்டு கீழே வந்துட்டு. இந்த இடத்துல பேக்கும் கிடக்குது. ஆமி யாரோ பயன்படுத்தின பேக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, பாலத்தின் நடுத்துண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது வழியால் தான் எரணமட வான்பாஞ்சி வரும்போது இந்த தண்ணி, பிரதான தண்ணி இது வழியால் தான் போகிறது. இங்கே கீழே இந்த பைப்பு எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் தொங்குது இந்த இடத்துல. பாருங்கள், அந்த பாலத்தின் அடியில் இங்கேயும் பெரிய அரிப்பெல்லாம் ஏற்பட்டுருக்குது. எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்குன்னு பாருங்கள். வெள்ளை நீர் இது வழியால் தான் பாய்ஞ்சு போயிருக்குது. இந்த அளவு உயரத்துக்கு போயிருக்குதுன்றா இந்த இவ்வளோ நீர் பாய்ஞ்சிருக்கு. அப்படியே இது வழியால் கூட இறங்கி போய் பார்ப்போம். பாருங்கள், வெள்ளம் இது வழியால் வெள்ளம் போயிருக்குது. அதே நேரத்தில் இதண்ட பள்ளத்தை பாருங்கள் எப்படி பள்ளமாக இருக்குண்டு. கீழ் துண்டெல்லாம் அரிப்பட்டு கொண்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இது இந்த தண்ணி லைன் போகிற அந்த தூண்கள் அப்படியே அரிப்புக்குள்ளாகி இதுவும் சாயும் தருவாயில் நிற்கிது. அந்த இடத்துல தொங்கி கூட தான் இருக்குது. அப்புறம் பெரிய தூணுண்டு அப்படியே சரிஞ்சு கிடக்கு. அங்கால ஒரு தூண் வெட்டிஞ்சு விழுந்து கிடக்கு. அப்படியே கீழே இறங்கி போய் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் ஒரு பெரிய பைப் தூண் ஒன்று இருந்திருக்கும் போல். அது உடைஞ்சு கிடக்கு. இங்கேருந்து பார்க்க அந்த பாலம் இப்படி தான் இருக்குது. இதுலேயும் அந்த பைப் கொண்டு உடைஞ்சு கிடக்கு. நடுப்பகுதிக்கு வந்துட்டோம்.
இதில் பாருங்கள், எப்படி விடிஞ்சு கிடக்குது. அப்படியே நடுப்பகுதிக்கு போய் பார்க்கலாம். பாலத்தின் சரியாக நடுப்பகுதி அடித்துண்டுக்கு வந்துட்டேன். கீழே இருந்து பாலத்தை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது பழைய பாலத்தினுடைய கட்டு. பாருங்க, இது ஒரு அறுகோண வடிவத்தில் கட்டியிருக்கிறாங்க. போய் கொண்டிருக்குது. ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெளிக்கண்ட பாலத்தின் கீழே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பாலத்தின் 2 பகுதிகளும் பார்த்தோம்னு சொன்னால் அரிப்புக்குள்ளாகி மண் அரிப்புக்குள்ளாகி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் அப்படி அங்கால போய் பார்ப்போம். இந்த பாலத்துக்கு அடியில் வந்துட்டோம். இங்கேருந்து அப்படி போய் பார்ப்போம். இந்த வர அறுகோண வடிவத்தை தான் கட்டியிருக்கிறாங்க. இது அந்த சுண்ணாம்பு கற்களை கொண்டு இப்போ கட்டிய பழைய பாலம். இந்த இடத்துல இன்னும் தண்ணி வந்து கொண்டிருக்குது. இதில் இப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய மரம் மாறிப்பட்டு வந்திருக்கேன். பழைய பாலத்திட கட்டுமானங்கள் எல்லாம் வெள்ளத்தால் அடிப்பட்டு வெளியில் வந்துட்டு. இந்த 2 மரமும் அந்த இடத்துல தான் நிற்கிது. விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் இங்கேருந்து மற்ற பக்கம் போவோம். வந்த பாதையில் போயிடலாம். வெள்ளம் போன திசையில் அப்படியே எல்லா புல்லும் படுத்து கிடக்கு. மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டாவளையில் வந்து ஒரு பாலம் வந்து கட்டுமான பணியில் நடந்து கொண்டிருக்குது. இந்தியன் ஆர்மி மற்றும் இலங்கை ஆர்மி எல்லாம் சேர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு நேரம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிக்கண்ட பாலம். ஸோ அந்த பாலத்துக்கு கீழையும் எப்படியாப்பட்ட சேதம் ஏற்பட்டிருக்குங்கிறத அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக இந்த வீடியோ பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.